இதோட சக்ஷன் பவர் மட்டும் எப்படி இருக்குங்கிறத பாருங்க. நீங்க ஒட்டடையெல்லாம் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி காயின் வெயிட்டான இருக்கிற பூச்சி கரப்பாம்பூச்சிலேருந்து உங்களுக்கு கல் மண்ணிலேருந்து எல்லாமே ஃபுல்லாக சக் பண்ணி எல்லாம் கண்டெய்னருக்குள்ளே போயிடும். இந்த மாதிரி காயின் இழுத்துரும், இந்த மாதிரி கல்லையும் இழுத்துரும், இந்த மாதிரி உங்களுக்கு பொறி மாதிரி இந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி பொரியும் சக் பண்ணி எடுத்துரும். வீட்டில் மண் கல் குப்பை எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண் இருக்கு இல்லைங்களா, மண்ணையும் கூட அப்படியே ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துரும். இருக்கிற இடமே தெரியாமல் உறிஞ்சிடும் பாருங்க. இந்த மாதிரி வீட்டில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் மிக்சர் இந்த மாதிரி எல்லாம் கொட்டிடுறாங்க, அந்த மாதிரி கூட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஷன் ப்ளோயிங் பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த வெட் அண்ட் ட்ரை உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஜூஸ் ஏதாவது சிந்திட்டாங்க, டீ காஃபி பால் ஒன்றுக்கு யூரின் குழந்தைங்க யூரின் போயிட்டாங்கன்னா கூட அது எல்லாமே ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துரும். என்னன்னா எல்லாமே தடையமே இல்லாமல் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிருச்சு. எல்லாம் எங்கே போய் ஸ்டோராக இருக்கும்? எல்லாமே ஃபுல்லாக இந்த மாதிரி கண்டெய்னர் ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி ஃபுல் கண்டெய்னர் எல்லாம் ஃபுல்லாக பாருங்க, மண்ணு பொறி காயின் தண்ணி எல்லாமே செட் ஆகுது. காயின்ல இருந்து எல்லாமே ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்க. எல்லாமே தண்ணி கூட வந்துரும் கேட்டிங்களா? சூப்பர்னா வெயினா நிறைய விதமா வச்சிருக்கீங்க. வேக்யூம்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, என்னென்ன சைஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க ஒன் பை ஒன் சொல்லிருங்க. ஸோ நம்மளுடைய வேக்கம் பிள்ளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஷன் அண்ட் ப்ளோயிங் ஹேண்டி, அதான் உங்களுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கு, நம்மளால தூக்கிட்டு வேலை செய்ய முடியாது, இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹேண்டியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி ஹேண்டி வேக்கம் கிளீனர் கொடுத்துட்டு இருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18 அட்டாச்மெண்ட் கொடுத்துறோம். உங்களுக்கு சக்ஷன் அண்ட் ப்ளோயிங் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி 18 அட்டாச்மெண்ட் முன்னாடி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி எல்லா அட்டாச்மெண்ட் 3 பைப்பு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஹோஸ், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சிஸ்டம் க்ளீன் பண்ணுறது, ப்ளோயர், பலூன் காத்தடிக்கிறது முதல்ல எல்லாமே ஃபுல்லாக ஒரு 18 அட்டாச்மெண்ட்டாக கொடுத்துறோம். இந்த மாதிரி ஒரு ஹேண்டி வேக்கம் கிளீனராகவும் கொடுத்துறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 3-in-1 வேக்கம் கிளீனரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 லிட்டர் இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக வீல் டைப்பு. ஸோ எங்கே வேணாலும் ஃபுல்லாக இழுத்துட்டு போய்க்கலாம். போகிற வகையில் எடுத்துகிட்டு போய்க்கலாம் இல்லைங்களா? ஆமாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 12 லிட்டர் வேக்கம் கிளீனர் எல்லாமே ஃபுல்லாக வந்து எல்லாமே ஃபுல்லாக வீல் டைப்பில் இருக்கனால உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக எங்கே வேணாலும் நீங்கள் அப்படியே இழுத்துட்டு போய்க்கலாம். ஸோ இதுக்கு கூட எல்லா மாடலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மீட்டர் 4 மீட்டர் இந்த மாதிரி 5 மீட்டர் இந்த மாதிரி பவர் கார்டு கொடுத்துறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி 12 லிட்டர் வேக்கம் கிளீனர். ஸோ 12 லிட்டருக்கு அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 20 லிட்டரில் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி 20 லிட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஷன் அண்ட் ப்ளோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். இல்லை 30 லிட்டரில் உங்களுக்கு வேக்கம் கிளீனர் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். இதிலே பெருசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 லிட்டர் இதிலே ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோட்டல் ஆகட்டும், ஒரு ரெஸ்டாரண்ட் ஆகட்டும், அங்கெல்லாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய ரொம்ப நேரம் கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி 40 லிட்டர் கெப்பாசிட்டியோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 40 லிட்டர் வேக்கம் கிளீனர் கொடுத்துருக்கோம். இதுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராலி மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் எல்லாமே ஃபுல்லாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதில் 20 லிட்டர் அந்த 40 லிட்டர் ரெண்டு மாடல்லையும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஷன் அண்ட் ப்ளோயிங்கில் உங்களுக்கு வேரியேஷன் சக்ஷன் பவரை குறைச்சி கூட்டுற மாதிரி ஆப்ஷனோட ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கோம். இல்லைங்களா? குறைச்சி கூட்டுற ஆப்ஷனை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி 20 லிட்டர் 40 லிட்டர் ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே ஃபுல்லாக டொமஸ்டிக் மாடலுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் டைப் மாடல். அது இண்டஸ்ட்ரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு டபுள் மோட்டரில் கொடுத்துட்டு இருக்கோம், ட்ரிபிள் மோட்டரில் கொடுத்துருக்கோம். அதாவது 70 and 80 and 80 and 90. ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் மோட்டர் வேணாலும் சிங்கிள் மோட்டர் ரன் பண்ணிக்கலாம், டபுள் மோட்டர்னா டபுள் மோட்டர். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்பின்னிங் மில்ல ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு வாட்டர் வாஷ் சர்வீஸ் ஸ்டேஷன் கார் சர்வீஸ் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுறாங்களா, ஒரு நாளைக்கு ஒரு 30 கார் 40 கார் வாஷ் பண்ணணும். ஒரு பெரிய மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேட்டரில் ஃபுல்லாக அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போய் ஃபுல்லாக தேட்டரில் க்ளீன் பண்ணிக்கணும். இல்லை ஒரு சர்ச்சு மசூதி கோயில் இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பெரிய இடத்துல ஃபுல்லாக வாஷ் பண்ணணும். ஸோ ஸ்பின்னிங் மில் இந்த மாதிரி உங்களுக்கு தறிப்பட்டெல்லாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க, அந்த பஞ்செல்லாம் ஃபுல்லாக பட்டுறது அங்கே யூஸ் பண்ணுறனாலும் இதுலேயே உங்களுக்கு 3 மோட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு மோட்டர் 1500 வாட்ஸில் ரன் ஆகும். இது சிங்கிள் மோட்டர் வேணாலும் சிங்கிள் மோட்டர் ரன் பண்ணலாம், டபுள் மோட்டர் வேணாலும் டபுள் மோட்டர் ரன் பண்ணிக்கலாம், 3 மோட்டர் வேணாலும் 3 மோட்டர் ரன் பண்ணிக்கலாம். 3 மோட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி 80 லிட்டர் 90 லிட்டர். ஸோ இதை தாண்டி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க சக்ஷன் ப்ளோயிங் அண்ட் வெட் அண்ட் ட்ரையை தாண்டி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித் ஃபோம் வேக்கம் கிளீனர் நம்மகிட்ட இருக்காங்க. இந்த மாதிரி டொமஸ்டிக்காக வீட்டில் இருக்கிற காரு இன்டீரியர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீட்டில் சோஃபா பெட் வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோம் வேக்கம் கிளீனரும் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியலாக கம்பெனி ஃபுல்லாக யூஸ் பண்ண மாதிரி கீழே ஃப்ளோர் மேட் போட்டு அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மேட்டில் ஃபுல்லாக ஃபோம் மேட் மாதிரி போட்டிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோம் வச்சு வாஷ் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டு க்ரீன் மேட் மாதிரி ஃபுல்லாக போட்டிருப்போம். அதை வாஷ் பண்ணுறது காரோட இன்டீரியர் பண்ணுறதுக்கு முதல் கொண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஃபோம் வேக்கம் கிளீனர் கொண்டு நம்மகிட்ட ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி ஃபோம் லிக்விட் இதில் நீங்கள் கலெக்ட் பண்ணிடுறோம். ஸோ ஃபோம் லிக்விட் இதில் உங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டு சரி நீங்கள் அப்படியே ஃபுல்லாக மிஷின் ஆன் பண்ணி நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ண இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோம் லிக்விட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் அப்படியே ஃபுல்லாக நீங்கள் சக் பண்ணி எடுக்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வித் ஃபோம் வேக்கம் கிளீனரும் நம்மளுடைய குளோபல் பவர் பிராண்டில் கிடைக்குங்க. அதையும் பை பண்ணிக்கலாம். வீட்டோட ஹலோ கொண்டாங்க. அதாவது ஹேண்டி வேக்கம் கிளீனர் ஆரம்பிச்சு ஃபோம் வேக்கம் கிளீனர் 3-in-1 வேக்கம் கிளீனர் வரைக்கும் எல்லாமே இதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஓன மேனுஃபேக்சர் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் பவர் சொல்யூஷன் அப்படிங்கிற குளோபல் பவர் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுற இவ்வளோ பிரைஸ் கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாத்துக்கும் என்ன மாதிரி வாரண்டி பேஸ் கொடுக்க போறீங்க? அதாவது பேசிக்காக அந்த ஹேண்டி வேக்கம் கிளீனர் ஆரம்பிச்சு சொல்லுங்க. ஆனால் நார்மல் டோட்டல் எல்லா மிஷினுக்குமே 1 year வாரண்டி கொடுத்து 1 year வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஏதாச்சும் ஒரு பொருள் போச்சு இல்லை ஒரு பீஸ் மிஷினே போச்சு அந்த பார்ட்ஸை கழட்டிட்டு வேற புதுசு மாற்றி கொடுத்துருவீங்க. கரெக்டுங்களா?
இல்லைங்களா? முக்கியமாக டெலிவரி ஆப்ஷன் பற்றி சொல்லுவாங்க. அதான் இதெல்லாம் சிம்பிளாக ஒரு பேக்கேஜ் போட்டு அனுப்பிச்சு விட்றலாம். அதான் இது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாஷிங் மிஷின் பாக்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி சைஸ் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80 லிட்டர் 70 லிட்டர். ஸோ இந்த மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரியல் மிஷினுக்கு மட்டும் டிரான்ஸ்போர்ட் புக் பண்ணி கொடுத்துருவோம். டிரான்ஸ்போர்ட் புக் பண்ணி நீட்டாக போட்டு இல்லைங்களா? ஸோ அதுதான் விஷயங்க. டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, சவுத் இந்தியா ஃபுல்லாக எந்த இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மெயினாக வாரண்டி இருக்குது, கேரண்டி இருக்குது, டெலிவரி இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கடை அட்ரஸ் மெயினாக எப்படி வரும் அதை சொல்லிருங்க. சோட்டா ஷர்ட் ஈரோட்டில் இருக்குங்க. பெருந்தர் ரோடு பழையபாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு 200 மீட்டர் நம்மளோட இந்த சோட் அசோசியேட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய பிரான்ச்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலத்தில் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட் சொர்ணபுரியில் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது. ராதை ஹாஸ்பிட்டல் ஒட்டின மாதிரி நம்ம ஆஃபீஸ் இருக்குது. அங்கே டேரக்டாக வந்து பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் இருக்கவங்க டேரக்டாக விசிட் பண்ணி செக் பண்ணி பார்த்தோட வாங்கி போய்க்கலாம். ஏன்னா டெஃபரெண்டாக இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வீடியோ எடுக்க வந்து நைட் ஆயிடுச்சு. என்ன ரீசன்னா வர எல்லா கஸ்டமருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து போட்டு காமிச்சு பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. அந்த ஒரு கஸ்டமர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் விற்றதுக்கு அப்புறம் இருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபரெண்ட் அதனால தான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் சரி, கான்டாக்ட் நம்பர் வந்து அட்ரஸ் மேப் லொகேஷன் எல்லாமே கொடுத்துருக்க மறக்காம செக் பண்ணுவாங்க. இதோட பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ சொல்லிக்கிறேன். அண்டல் வந்து ரொம்ப கடகடன் பேசுகிறேன்னு சொல்கிறாரு அண்ணே.